தேவயானி அவர்களோட குடும்பம் சரிகமபா பவித்ராவிற்கு பரிசு ஒண்ணு குடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன பரிசு? எதற்காக அது தந்தாங்க? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல இனியா அவர்களுக்காக அவங்களோட அப்பா, அம்மா அதாவது நடிகர் மற்றும் இயக்குனரான ராஜகுமாரனும், அதேபோல தேவயானி மேமும் வந்திருந்தாங்க. இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவயானி அவர்களோட குடும்பம் பவித்ரா அவர்கள பார்த்து பேசியிருக்காங்க. குறிப்பா ராஜ்குமார் அவர்கள்லாம் அவங்க பார்த்து, "நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்க இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் வாழ்த்துக்கள் சொன்னாராமா. இந்த மாரிலாம் நல்லபடியா பேசி முடிச்சதுக்கப்புறம், பவித்ரா அவர்களோட குடும்பத்துக்கு இவங்க பரிசு ஒண்ணு குடுத்துருக்காங்க. "என்னதான்ப்பா அந்த பரிசு? ரொம்ப நேரமா பரிசு பரிசு அப்படிங்கிறீங்கன்னா, அந்த பரிசு வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு எல்இடி டிவி. பவித்ரா அவர்களோட வீட்ல மிகப்பெரிய அளவுல டிவி கிடையாது. சாதாரண டிவி தான் அவங்களோட வீட்ல இருந்திருக்கு. அண்ட் இப்ப அவங்க சரிகமபால பாட வந்ததுக்கப்புறம், அவங்க வீட்டு மெம்பர்ஸுமே அந்த ஒரு டிவில தான் இவங்க பாடுறதெல்லாம் பார்க்குறாங்க. குறிப்பா அவங்களோட பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவில பார்க்குறப்ப, அம்மா அம்மான்னு சொல்றதெல்லாம் பார்த்து இங்க வந்து சொல்லுவாங்களாமா. அண்ட் இவங்க வீட்ல இந்த மாதிரியான டிவி தான் இருக்கு அப்படிங்கிறது இனியாக்கு தெரிஞ்சிருக்கு. உடனடியா அவங்க அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் பவித்ரா அக்காக்கு நம்ம ஒரு நல்ல டிவி வாங்கி குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இனியா அவர்கள் சொன்ன உடனேயே அவங்க ஃபேமிலி அதாவது தேவயானி மேமோட ஃபேமிலி அதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எபிசோடுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டிவி ஒண்ணு பரிசா குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த டிவிய வந்து உங்க வீட்ல செட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலில உங்களோட மொத்த ஊருமே உங்கள ரொம்ப சூப்பரா தெளிவா இந்த டிவில பார்க்கலாம். இது நாங்க உங்களுக்கு குடுக்குற ஒரு சின்ன பரிசா நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பவித்ராவிற்கு வேணான்னு சொல்லாலுமே, கண்டிப்பா நீங்க இத வாங்கிக்கணும். ஒரு அக்காவா இத நான் உங்களுக்கு செய்றேன் அப்படிங்கிற மாரி தேவயானி மேம் சொல்லியிருக்காங்களாமா. பவித்ராவுக்குமே அந்த ஒரு டிவிய ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளிவந்திருக்கு. இந்த ஒரு நல்ல மனசுனால தான் தேவயானி மேம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துல ஆர்யா அவர்கள் வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. குட் நைட் படத்தோட இயக்குனர் கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் கை கோக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் அந்த ஒரு படத்துல தான் முக்கியமான ஒரு கேரக்டருக்கு குறிப்பா வில்லனிசம் கேரக்டருக்கு ஆர்யா அவர்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. சிவகார்த்திகேயனும் ஆர்யாவும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முக்கியமான காரணம் உதயநிதி அவர்களும் ஆர்யாவும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட கனெக்ஷன்னால ஆர்யா அவர்கள் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஓகே சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆர்யா அவர்கள் சமீபத்தில சார்பட்டா 2 பண்ணி வந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி படத்தோட கடைசி ஷெட்யூல்ல மாட்டிட்டு இருக்காரு. அந்த படம் முடிச்ச கையோடயே அடுத்து இவங்க கூட கை கோக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ பராசக்தியில ஜெயம் ரவி அவர்கள் அவருக்கு வந்து வில்லனா பண்ணி வந்துட்டு இருக்காரு. அடுத்த படத்துல ஆர்யா வந்து வில்லனா பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல பீக்ல இருந்த ஹீரோஸ்லாம் இப்ப சிவகார்த்திகேயன் படத்துல வில்லனா வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.